guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Maths exercise 1.2ல third subdivision Gauss Jordan method யூஸ் பண்ணி A inverse find out பண்ண சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் 2 சம் பார்த்துட்டோம். அதில் Gauss Jordan method எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இல்லையா ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி A inverse find out பண்ணுவோம். சேம் மெத்தட் இந்த சம்க்கு பார்க்கலாம். இப்போ சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 2 5 3 1 0 8 ஓகேவா 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், லெட் ஏ அதாவது நேம் கொடுத்துப்போமா. இப்போ ஏ என்ன எடுத்துக்கணும், கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை எடுத்துக்கலாம். 1 2 3 2 5 3 1 0 8. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாமா. ஓகே, ஏ ஆர்குமெண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அதாவது I3 ஓகேவா 1 2 3 2 5 3 1 0 8. இதுக்கு ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன ஆகணும், இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஐடென்டிட்டியாக மாறணும், இந்த ஐடென்டிட்டி ஃபுல்லாக மேட்ரிக்ஸாக மாறணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது 1 0 0 1 0 0 0 1 இப்படி மாறணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலான்னா R2 ரோ 2வை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ரோ 2 மைனஸ் 2 ரோ 1. ரோ 2வை இதை 0 ஆக்கணும்னா இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை 2 டேரெக்டாக சப்ராக்ட் பண்ண 0 ஆகிடுமா. ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் ரோ 1 ஓகேவா. சரி, எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாமா. இதுக்கு ரஃப் ஒர்க் தனியாக போடுங்க, போட்டால் தான் சால்வ் பண்ணுறது கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துடும். சரி, ரோ 2வை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 2 5 3 0 1 0. நெக்ஸ்ட்டு ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 4 6 2 0 0 சப்ராக்டாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், சைன்ஸை சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டோன்னா 0 1 மைனஸ் 3 மைனஸ் 2 1 0ன்னு வரும். இது ரோ 2. நெக்ஸ்ட் ரோ 3 அப்படியே சால்வ் பண்ணிடலாமா. சரி, ரோ 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 0 8 0 0 1 ஓகேவா. ரோ 1 என்னது 1 2 3 1 0 0. டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டோன்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஃபுல்லாக சைன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இங்கே 0 இங்கே மைனஸ் 2 5 8ல் 3 போச்சுன்னா 5 மைனஸ் 1 0 1 ஓகேவா. இது ரோ 3. அப்போ ரோ 2 கண்டுபிடிச்சிட்டோம், ரோ 3 கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் எடுத்து எழுதிடலாம். எடுத்து எழுதணும் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக நம்ம இந்த சைன் தான் போடுறோம். ஸோ 1 2 3 நம்ம எதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், ரோ 2வையும் ரோ 3யும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அப்போ ரோ 2 என்ன கிடச்சிருக்குன்னா 0 1 மைனஸ் 3 மைனஸ் 2 1 0. ரோ 3 என்ன கிடச்சிருக்கு 0 மைனஸ் 2 5 மைனஸ் 1 0 1 ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணணும், இந்த 0 ஆக்கணும், இது 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு ரோ 3 பண்ணிக்கலாமா. ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 ப்ளஸ் 2 ரோ 2. ரோ 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம ரோ 2 எடுக்கிறோன்னு நான் லாஸ்ட் சம்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது இங்கேயும் 1ன்னு வந்துடும். திரும்பவும் நம்ம அந்த 1ஐ 0வாக மாற்றுறதுக்கு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம் சரியா. இப்போ ரோ 3 ப்ளஸ் 2 ரோ 2 ஓகேவா. ரோ 3 என்னன்னா 0 மைனஸ் 2 5 மைனஸ் 1 0 1. ரோ 2 வந்து 1 0 1 மைனஸ் 3 மைனஸ் 2 1 0. இதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 0 2 மைனஸ் 6 மைனஸ் 4 2 0ன்னு வரும் ஓகேவா. 0 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா 2 மைனஸ் 6 மைனஸ் 4 2 0. டேரெக்டாக என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் சைன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ 0 0 மைனஸ் 1 மைனஸ் 5 2 1. ரோ 3 கிடச்சிருச்சு. ரோ 3யை எழுதிடலாம். ரோ 3 என்ன கிடச்சிருக்கு 1 2 3 1 0 0. ரோ 3 தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 0 1 மைனஸ் 3 மைனஸ் 2 1 0 0 0 minus 1 minus 5 2 1
நம்மளுக்கு என்னவா இருக்கணும் இந்த இடத்துல 1 தான் இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணிடலாம்னா ரோ 3 இம்ப்ளைஸ் மைனஸ் ரோ 3. ரோ 3 ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக மாறிடும். 1 2 3 1 0 0 0 1 minus 3 minus 2 1 0 0 0 மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 5 minus 2 minus 1. ஓகேவா? சரி, இப்போ ரோ 3 கிளியர் ஆயிடுச்சுப்பா. ரோ 2க்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம மைனஸ் அதாவது ஜீரோவை மாற்றணும். ஜீரோவை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? ரோ 2வை ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 ப்ளஸ் 3 ரோ 3. ஓகேவா? 3 ரோ 3 ரோ 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரோ 2வை 3 ரோ 3. ஓகேவா? இப்போ ரோ 2 என்ன இருக்குது? அதை அப்படி எழுதிடுவோமா? 0 1 minus 3 minus 2 1 0. நெக்ஸ்ட் ரோ 3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 0 0 minus 3 minus 15 3 2s are சாரி இங்கே வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கே -6 -6 -3. சால்வ் பண்ணோன்னா டேரெக்டாக என்ன பண்ணுறோம்? ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ 0 1 0 15ல் 2 போச்சு அப்படின்னா 13 6ல் 1 போச்சுன்னா -5 -3 ரோ 3 கிடச்சிருச்சு. சரி, இப்போ ரோ 3 எழுதிடலாமா? 1 2 3 1 0 0. ரோ 2 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 0 1 0 1 சாரி 13 -5 -3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0 0 1 5 -2 -1. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஜீரோவாக மாற்றணும். அது ரெண்டையும் எப்படி ஜீரோவாக மாற்றலாம்? ரோ 2 ரோ 1 இப்போ ஃபஸ்ட் ரோ தான் நம்மளுக்கு. ரோ 1 இம்ப்ளைஸ் ரோ 1 minus 2 ரோ 2. ரோ 2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோ 1 எழுதிக்கலாம். ரோ 1 என்ன? 1 2 3 1 0 0. ரோ 2 என்னது? அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 2 0 13 2s are 26 5 2s are 10 -10 -6. சால்வ் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே ஃபுல்லாக நம்ம சைன் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே வந்து என்ன வரும்? 1 இங்கே 0 இங்கே என்ன வந்துடும்? -3 இங்கே 26ல் 1 போச்சுன்னா -25 10 6. ஓகேவா? ரோ 1 திரும்பவும் நம்ம சால்வ் பண்ண தான் போகணும். ஓகேவா? சரி, 1 0 -3 -25 10 6 0 1 0 13 -5 -3 0 0 1 5 -2 -1. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரோ 3 கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே 1 இருக்குது. ஸோ இங்கே மிடில் டேர்ம் 1 வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் ரோவை எடுத்துக்கலாம். ரோ 1 இம்ப்ளைஸ் ரோ 1 -3 ரோ 3. ஓகேவா? சரி, 1 ரோ 1 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 1 0 -3 -25 10 6. ரோ 3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 0 3. இங்கே என்னென்னா இங்கே மைனஸ் சிம்பிள் வராது. ஸோ சப்ராக்ட் தான் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கே 1 இங்கே 0 கீழே சைன் சேஞ்ச் பண்ணிடுவோமா? சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா இங்கே வந்து 0ன்னு வந்துடுமா? இங்கே 1 0 இங்கே வந்து ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் -14 கிடைக்கும். இங்கே வந்து -10 +10 + 6 + 16 இங்கே வந்து 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? அப்படியே எழுதிடலாம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 1 0 0 -40 16 9 0 1 0 13 -5 -3 0 0 1 5 -2 -1. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ். அப்போ என்ன எழுதிடலாம்னா therefore ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? -40 16 9 13 -5 -3
5 minus 2 minus 1. Okay, that's all. சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.